சென்னைக்கு வந்து பீச் மாதிரி டெல்லிக்கு இந்த ஸ்பேஸ். இங்கிருந்து இது ஸ்டார்ட் ஆகி இந்த ஸ்ட்ரெச் வந்து 2.3 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபுட் கோர்ட். இண்டிபெண்டன்ஸ்க்காக சண்டை பண்ணி இறந்தவங்களோட பேர் வந்து ஒவ்வொருத்தோட பேர் இதில் இருக்குது. நம்ம இப்போ டெல்லி மெட்ரோவில் இருக்கோம். மெட்ரோலேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். நன்றி. நாங்கள் டெல்லி மெட்ரோவில் ஒரு விஷயத்தை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோவில் வந்து மெட்ரோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் சேம் டைம் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. நான் இப்போ நான் டெல்லி வந்து மெட்ரோ யூஸ் பண்ண வரைக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணுறது ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, காசு வாங்குறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. நீட்டாகவும் இல்லை, காசும் வாங்கினாங்க. பப்ளிக் ஸ்பேஸில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து காசு வாங்குறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இதனால தான் வந்து பப்ளிக் ஸ்பேஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்படுது, இல்லைனா வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அந்த ஸ்பேஸ் நீட்டாக கொடுத்தாங்கன்னு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்லிமெண்ட் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ தான் வந்து இறங்கணும். நம்ம அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தெரியுது தான் வந்து பார்லிமெண்ட். இங்கே தெரியுது ஓல்டு பார்லிமெண்ட், இங்கே இருக்குது நியூ பார்லிமெண்ட். ஆக்சுவலி அந்த சைடு போனேன், நான் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்க, அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ ராஷ்டிரபதி பவன் டுவர்ட்ஸ் அந்த சைடை வந்து இப்போ வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். இவ்வளோ நம்ம முதல்வன் பட சாங்கில் வந்து இந்த ஒரு ஃபுல் டீம் வந்து வாக் பண்ணி வரும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடம்தான். எவ்வளோ பெரிய ஏரியா. ஸோ நியூ பில்டிங் இது வந்து, அது வந்து ஓல்டு பில்டிங். இந்த சைடு வரைக்கும் நியூ பில்டிங். எவ்வளோ பெரிய வாஸ்டான ஏரியா, எவ்வளோ பெரிய ஸ்கேல் தெரியுங்களா இது. இங்கே ஸ்கேலு ஓகே, ஸ்கேலுங்கிறது நாங்கள் வந்து ஆர்கிடெக்சர்லேருந்து ஒரு இடத்த வந்து சொல்கிறப்போ அது ஸ்கேல் வச்சு தான் சொல்லுவோம். செம்ம பெருசாக இருக்குது. நம்ம வந்து ராஷ்டிரபதி பவன், பார்லிமெண்ட் அந்த ஏரியா எங்கேயுமே வந்து அலோவ் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு என்ன நம்பிக்கையில் வந்து உள்ளே போனேன்னு எனக்குமே வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் யோசித்தேன். ஏன்னா அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்யூர்ட் பில்டிங், ஃபுல்லி ஆர்ம்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து போகல, அப்புறம் அங்கே போய்ட்டு அலோவ் பண்ணல. அப்புறம் நான் ஜஸ்ட்டு ஃபிசிக்கலாக அந்த ஏரியா வந்து வாக் பண்ணி சும்மா கொஞ்சம் முடிஞ்ச தூரத்துக்கு வந்து வாக் பண்ணி பார்த்துட்டு நான் ரிட்டன் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம லைக் அந்த ஆர்மி மெமோரியலுக்கு போகலாம். நான் எங்கே இருக்கேன்னா, அந்த இந்தியா கேட்டுக்கு முன்னாடி நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த இடத்த கிராஸ் பண்ண வாட்டர் பாடி லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது மிகப்பெரிய ஏரியா. நேற்றோட பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ ராஷ்டிரபதி பவன் அந்த சைடு தான் இருக்குது. இப்போ வாட்டர் பாடி இங்கே ஒரு ரோடு போகுது, வண்டி தான் இல்லை, ரோடுக்கு அந்த பக்கம் தான் ராஷ்டிரபதி பவன் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஜோன். ஸோ இங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகி இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து 2.3 கிலோமீட்டர்ஸ். இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஒரே ஸ்ட்ரெச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போத் சைடு வந்து வாட்டர் பாடி, சென்ட்ரல் வந்து ரோடு. சென்ட்ரல் இதுதான் வந்து இப்போ இந்த ரிப்பப்ளிக் டே எப்படி பெரேட் நடக்கும் பார்த்திங்களா, அது இந்த ரோடு தான். ஸோ இந்த சென்ட்ரல் ரோடு. தென் நடு பார்க் இருக்குது, 2 சைடு பார்க் இருக்குது. அப்புறம் பார்த்து
அப்புறம் வாட்டர் பாடி, மறுபடியும் பாத்வே, மறுபடியும் க்ரீன் ஸ்பேஸு, பாத்வே அப்படி பிரிச்சிருக்கு. ஸோ அதான் சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடக்கலான்னு வந்து வந்தேன். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இடமே. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோவில். ஸோ இப்போது ஓகே நாம் வந்து இப்போ ஓகே இது வந்து பழைய ட்ராயிங்கு. பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஒன் அண்ட் தென் ஓகே இதை வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இதெல்லாம் க்ராஸ் பண்ணி ரோட் இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம். எக்ஸாக்டாக நம்ம இப்போ இந்த வாட்டர் பாடிக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஸ்ட்ரெச், இது ஃபுல் ஸ்ட்ரெச். ஸோ இங்கே ஒரு மெயின் ரோடு இருக்குது, தென் இங்கே ஒரு மெயின் ரோடு இருக்குது, தென் அதுக்கப்புறம் இது ஒரு மெயின் ரோடு, இது வந்து மொத்தம் 4 மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து க்ராஸ் ஆகும். இப்போ நம்ம இங்கே இதுதான் இந்த ஸ்ட்ரெச். இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வார் மெயின் ரோடு இது தான் இருக்குது. இதை க்ராஸ் பண்ணால் 2.3 கிலோமீட்டர் இருக்குது. என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாக் பண்ணி போகலாம். வாக் பண்ணி அப்படியே நம்ம ரிலாக்ஸாக போகலாம். இப்போ முடியல, செம்ம டயர்டாக இருக்குது காலையிலேருந்து நடந்து. அதனால் இந்த நாளில் நான் கொண்டாட படுக்கலான்னு படுத்துட்டேன். இங்கே நான் மட்டும் இல்லை, இங்கே ஊரே வந்து ஃபுல்லாகவே எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலியாக, கப்புள்ஸாக, ஜோடியாக எல்லோரும் இப்போ தான் உட்காந்துருக்காங்க. நாமளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ரொம்ப நடக்க ஆரம்பிட்டோம். எப்படி 2 கிலோமீட்டர் நடக்கணும். நான் தெரியாத அந்த பிள்ளையில் படுத்துட்டேன். அரிக்குமானு தெரியல. ஓகே நம்ம வாக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சோம். டைம் ஆகிடுச்சு. நம்ம வால் மொபைல் நேற்றே வந்து லாக் பண்ணிட்டாங்க வால் மொபைல். ஸோ அதனால் கிளம்பலாம். ஜஸ்ட் இந்த ஈவினிங் வியூ பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நான் காட்டுறேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இது ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே என்ன ப்ளஸ், இந்த லானில் வந்து அலோவ் பண்ணுறாங்க பீப்புளை யூஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இது ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோன்னா, வெண்டர்ஸை வந்து யாரையும் அலோவ் பண்ணுறது. வெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு அந்த சைடு இருக்காங்க. ஸோ வாட்டர் இந்த எந்த வெண்டர்ஸும் வரக்கூடாது, பர்மிஷன் இல்லை. பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. ஆக்சுவலி சென்னைக்கு வந்து பீச் மாதிரி டெல்லிக்கு இந்த ஸ்பேஸ் ஒரு காமன் ஸ்பேஸு ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்வே, ஸோ நல்ல பாத்வே கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாத்வே இருக்குல்ல, இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஸ்லோப்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து இதில் கட்டராகிட்டு இதில் வந்து போகிற மாதிரி ரெயின் வாட்டர்லாம் இதில் கலெக்ட் ஆகிட்டு, ஸோ அங்கேருந்து ஸ்லோப் போகிறோம் வந்து இங்கே தண்ணி கலெக்ட் ஆகிடும். அதே மாதிரி அங்கேருந்து வந்து இங்கே கலெக்ட் ஆகும். ஸோ கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின் பாருங்களேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு டஸ்ட்பின்காக. ஆனால் கவர்டு, ஆக்சுவலி டஸ்ட்பின் உள்ளே வச்சுருப்பாங்க, கவர்டாக இருக்க மாதிரி நினையாது இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே வாக். ஆக்சுவலி இது வந்து ரீசெண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே தான் நேற்று நம்ம அங்கே பார்த்தோம், அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அந்த கேலரியில். வாக்வே. ஸோ வர வழியில் அங்கங்கே உட்காரதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வாக்வே நடந்து போகிறப்போ கொடுத்துருக்காங்க. அதுவுமே இது ரொம்ப நீட்டான, இதுதான் ரொம்ப நீட்டான டிசைன். நீங்கள் இங்கே பார்க்குறீங்கள, ஸோ அந்த அது வந்து அங்கேருந்து ஸ்லோப் இப்படி கொடுத்து, ஸோ இங்கே வாட்டர் அங்கே போகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுவும் ஆக்சுவலி ஸ்லோப் இப்படி இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்லோப்பு தண்ணி வந்து இங்கே ட்ரைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயில் பாருங்களேன். ஸோ அசோக சக்கரம் டீட்டெயில் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி சாண்ட்ஸ்டோனு, ஒரே சிங்கிள் சாண்ட்ஸ்டோனு. நல்ல டீட்டெயில், ஆக்சுவலி நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸை. ஆக்சுவலி பப்ளிக் ஸ்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். ஒரு காமன் மேனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராகவும், அட் த சேம் டைம் ஏன்னா யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் யூசஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூசஸ், டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஒரே தாட் ப்ராசஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாக டேமேஜ் ஆகாத மாதிரியும் வந்து கொடுக்கணும். அட் த சேம் டைம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மினிமிஸ்டிக்காக இருக்க மாதிரி, மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ நான் பார்த்த வரையிலும் இந்த ஸ்பேஸு இப்போ நம்ம இருக்கலாம், இது வந்து ராஜ்பாத்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ராஜ்பாத் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன். இதோட இந்த
இந்த ராஜ்பாத்தோட கார்டன் ஏரியா வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்தது. ஓகே, அது இன்னும் கொஞ்சம் இங்கே கூட இருக்குது. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா சைன் போர்டு ஆக்சுவலாக அதோட பிளானோட என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சைன் போர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்றைக்கி இல்லை, ஆதி காலத்துலேருந்தே, ஆதி காலம் நான் சொல்கிறது வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிளேசஸில் சைன் போர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஈவன் நம்ம கோயிலில் கூட பார்த்திங்கன்னா சைன் போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது ஸ்கல்ப்சரிங்காக இருக்கும். நமக்கு அதை ரீட் பண்ண வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் நமக்கு அதை ரீட் பண்ண தெரியல. ஸோ இன்னமும் போனால் நிறைய நிறைய டீட்டெயிலிங் இருக்கும். அதெல்லாம் வந்து சைன் தான். ஸோ வாட்ரு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் பாடி இருக்குன்னா வந்து தாமரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த சிங்கம் இது மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் வந்து நம்ம லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுங்கிறதுக்காக அந்த டெய்லை வச்சு வந்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அப்பொழுது இப்போ வரையிலும் ஸோ சைன் போர்டுங்கிறது ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம எங்கே போகிறோம், எங்கே இருக்கோம், எங்கெங்கே இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியுதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சைன் போர்டு. நான் சொன்ன சைன் போர்டு வந்துருச்சு, இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சைன் போர்டில் இது ஒரு மெட்டல் பாடி. ஸோ இது டெஸ்டினேஷன் எங்கெங்கே என்ன இருக்குது இந்த மேப் பாருங்களேன். ஸோ என்கவர் பண்ணியிருக்காங்க மெட்டலில். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் டிசிஷன் சொல்லுவோம். இதெல்லாம் இது நல்ல டிசிஷன். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பெயிண்ட்டோ பிரிண்ட்டோ பண்ணால் போயிடும் காமன் ஸ்பேஸில். ஆனால் அதில் வந்து மெட்டலில் வந்து லைக் ஐ திங்க் இது வந்து லேசரில் வந்து இன்கிரேவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இதுதான் வார் மெமோரியல். இது வந்து இந்தியா கேட்டு. நல்லா இருக்குது ஆக்சுவலி, எம்போஸ்டாக இருக்குது இதெல்லாம். அந்த இந்த வாட்டர் பாடி, அந்த இந்த ஆரஞ்சாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டாய்லெட்டு க்ராஸ் பண்ணுற ஸ்பேசஸ்ஸு. அண்ட் தென் ஸோ எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன இடம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டாட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மெட்ரோ லைன். இது மெட்ரோ இங்கே க்ராஸ் ஆகுது. ஸோ எல்லோ மெட்ரோலனா எல்லோ லைனு, அண்ட் தென் ப்ளூனா ப்ளூ, பர்பிள்னா பர்பிள், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஓகே, இதான் வந்து ராஷ்டிரபதி பவன்லேருந்து. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து கார்டன் இருக்குது, அவங்களோட கார்டன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. அதான் ஒன் மோர் திங், இது டீட்டெயிலிங் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், இது ஒரு ஸ்கேனர் கோடும் கொடுத்துருக்காங்க, பார் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ண டீட்டெயில் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். ஸோ பிளைண்ட் பீப்புளுக்காக வந்து அவங்க டச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுவும் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சைன் போர்டு. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் இதை வச்சு தான் நேற்றே நான் எங்கே போகணும் அப்படிங்கிறத பார்த்தேன். போத் சைடு ரெண்டு பக்கமும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குல்ல டீட்டெயில்டாக. ஸோ அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் போஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கங்கே லைட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இந்த ட்ரீஸ்லாம் வந்து நல்லா லைட்டப் பண்ணுறதுக்கு அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், ஆக்சுவலி இது சிங்கிள் போலு. இதெல்லாம் வந்து ஸ்பாட் லைட். இங்கே இருக்க லைட் எது பார்த்தீங்களா, அது ஸ்பாட் லைட்டு. இந்த மரத்தை இல்லை எங்கே ஃபோக்கஸ்மோ அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட். ஸோ நம்மளுக்கு இங்கே சுற்றி இருக்க லைட்டிங் வெளிச்சம் வருதுங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. நடுவு க்ரீன் கலர் ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு ரிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சிம்பிள். ஜென்ரலாக வந்து லேம்ப் போஸ்ட் வந்து ஃப்ரண்டில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இது வந்து கன்சீல்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, வேறு ஏதாவது இருந்ததா நான் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். நான் அதில் அப்படியே வாக் பண்ணி போகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வழியாக வந்தோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது மென்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலி இந்த லைட் வந்து ஒரு சைடு தான், இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து கொடுக்கல. இந்த ரீசன் என்னென்னா, இது வந்து இந்த பக்கம் ஸ்லோப் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் வால் கிடையாது, அதனால் லைட்டிங் கொடுக்க முடியாதுன்னு ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இல்லை உங்களுக்கு தெரியுதா ஜாலி இருக்கா, ஓகே காட்டுறேன் அங்கே பாருங்கள், ஜாலி இருக்கா. இந்த லைட் என்னென்னா, இந்த லைட் வந்து ஸோ இந்த பாத்வேக்கு வந்து தெரிகிற மாதிரி, அட் த சேம் டைம் அந்த சைடுந்து பார்க்குறப்ப, அதாவது கிரவுண்ட் லெவல்ந்து பார்க்குறப்ப அந்த ஜாலி வந்து டீட்டெயில்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளட் ஆகிறப்போ. ஸோ மேலே வந்து நான் க்ளோஸராக காட்டுறேன்.
இங்கே வருங்க. ஸோ அங்கே ஆரம்பிக்கிறப்ப வைடர் அதிகமாக இருக்கா, இங்கே வர 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 ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ லைட் வந்து ஸ்டீப்பாக ஸ்லோப்பாக இந்த பக்கம் தெரியுதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க, இந்த பெண்ட் பண்ணி. ஏன்னா வந்து லைட் ஓகே லைட் வச்சு எங்கே வேணால் ஏறுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், தெரியும் வெளிச்சம் தெரிய போகணுன்னு. அப்படி கிடையாது. நம்ம லைட்டை வந்து ஃப்ளட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. லைட்டை நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மூலிமா, ஒரு சர்ஃபேஸ் மூலிமா நம்மளுக்கு லைட்டு எங்கே அதிகமாக வேணும் கம்மியாக வேணும், அது எந்த டைரக்ஷனில் அடிக்கணும் அப்படிங்கிறத லைட்டை வந்து ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண முடியும் நம்மளால். இந்த பக்கம் தான் வேணும், இவ்வளோ தான் வேணுங்கிறத. ஸோ அதுதான் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவ்வளோக்கா நோட்டிஸபிளாகவே இருக்காது பார்த்தா, ஆனால் நல்ல ஒரு டிசைன் டீட்டெயில், ரொம்ப நல்ல டீட்டெயில். ஸோ ஆர்கிடெக்ட் டீம் வந்து ஒர்க் பண்ணப்போ ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் கோஸ் டு தி டீம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதை நல்லா டிசைன் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப அழகாக இருக்குது. தெரியல. ஓகே, நம்மளுக்கு டைம் இருந்து ஓகே நம்ம இந்த பக்கம் வரமாட்டோம். வந்தால் நான் அந்த சைட்லேருந்து ஜாலி சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன், பார்க்குறேன். இப்போயே முடிஞ்சால் காட்ட முடிஞ்சால் நான் அந்த போய் காட்டு வரேன். நைட் நல்லா பளிச்சுன்னு நல்லா தெரியும். இப்போ எந்த தெரியும் தெரியல. இங்கே ஒரு இந்த வால் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த வால் ரொம்ப அழகான ஒரு வால். ஆனால் இந்த வாலை வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வால் ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஒர்க் எதாச்சும் டிஸ்பிளே பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் போர்டு ஏதாச்சும் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸபுளாக இருக்கும். அப்படிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பாருங்கள், இப்போ க்ளோஸராக காட்டேன், இது தெரியுது பாருங்கள் க்ளோ ப்ராவில் இருக்குன்னு. இது ஜாலி ஒர்க் இதான் ஒரு ஷோப் தெரியுது பாருங்கள். ஸோ இது என்னென்னா லைட் வந்து இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஸோ வாக்ஃபுல் ஸ்பேஸ்க்கு வந்துடும் லைட்டு. ஸோ அதுக்கு தான் அப்படி அதாவது அதுக்கு அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த சைட்லேருந்து காட்டுறேன். ஆக்சுவலி லைட் இன்னும் உங்களுக்கு தெரியுதா? ஜாலி லிட்டப் ஆகுதா பாருங்கள். நம்ம ஜூம் பண்ணுறோம். இது பாருங்க, லைட்டிங் தெரியுது ஜாலியில். ஸோ அதுக்காக அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது ரொம்ப சின்ன விஷயமா வந்து மேபி ஃபீல் ஆகலாம். ஆனால் ஒரு நம்ம டிசைன் டிஸ்கஷனில் இருக்கிறப்போ, ஒரு டிசைன் தாட் ப்ராசஸ் இருக்கிறப்போ இந்த அளவுக்கு ஒரு டெப்த்தாக யோசிக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு சூப்பரான விஷயந்தான். நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க, நல்லா டீட்டெயில். அது இந்த பக்கம் தெரியுதான்னு பார்க்குறேன். இப்போ இதே இந்தியன் கேட்டில் நான் மேப் ஒன்று பார்த்தேன். இன்னொரு டிசைன் ஸ்பேஸ் வந்து ஒரு சோஷியல் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் நேற்று பார்க்கல. இன்றைக்கி வந்து இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். நேற்று நம்ம வந்த இடம் தான். நேற்று ஆக்சுவலி இங்கே தான் நம்ம நைட் வந்திருப்போம். இந்தியா கேட் ஆக்சுவலி இந்தியா கேட் உள்ளே போய் நான் அந்த பேக் சைட் போயிருந்தோம். இந்தியா கேட்டுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்டெப் தான் வந்து சோஷியல் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கதா வந்து அதை மென்ஷன் பண்ணி ட்ராயிங்கில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு நான் அப்படியே அந்த வார் மெமோரியலுக்கு போவோம். ஸோ ஐ திங்க் வந்துருச்சு அந்த இடம். நான் இந்த இடம் தான் உட்காந்துருக்காங்க குரூப்பாக. பார்ப்போம் என்ன எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. ட்ராயிங்கில் இதுக்கு நேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன நேம் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணாங்க. சரியான ஞாபகம் இல்லை. ஓகே காட் இட். ஒரு ஓஐடி மாதிரி ஓப்பன் ஏர் தேட்டர் ஆக்சுவலி. எதுக்குன்னா ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு கேதரிங் நடக்குது, ஒரு காமனாக பீப்புள் வந்து ஒரு 10 பேர் பேச போகிறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அப்படி கிடையாது, ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன், ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி இன்ட்ராக்ட் எது நடக்குதுன்னா உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணது தான் இங்கே இருக்க பாருங்கள். இந்த ஓஐடி இருக்குல்ல, இந்த ஓப்பன் ஏர் தேட்டர், இது வந்து நம்மளோட ஆதி காலத்துலேருந்து இந்த ஸ்பேஸ் வந்து ட்ராவலே வந்துகிட்டே இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்பேஸு. இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ்லேருந்து ஸ்டெப் இறங்கி ஸோ இது ஃபுல்லாகவே வந்து சீட்டர்ஸ் தான். நல்லா இந்த பக்கம் வந்து ரேம்ப் போடு மாதிரி கொடுத்துருக்காங்க. சாயில் ஃபுல்னு அந்த பக்கம் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து
சீட்டிங்கு, இது வந்து ஸ்டேஜ். ஸோ போத் சைட் சீட்டிங் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து ஸ்டேஜ் ஸ்பேஸு. ஸோ இது ஸ்டேஜிங்கு, இதெல்லாம் வந்து சீட்டிங் ஏரியா. ஆக்சுவலி அந்த அது வந்து இடத்துல வந்து ரேம்பிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரேம்பிங் இருக்குது, இங்கேயே உட்காரலாம். ஸோ அங்கேயும் உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஏன்னா எப்பயுமே ஓகே ஸ்டேஜை வந்து வி ஷேப்பில் வந்து உட்காந்து பார்த்தா தான் வந்து வியூவிங் கிடைக்கும். இதுவே இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபீட் இருக்குது. இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபீட் இருக்குது. இப்போ இதுவும் 25 ஃபீட் இருந்தால் இப்போ அந்த கார்னரில் இருப்பாங்க. ஸோ அந்த கார்னர்னால இங்கே பார்க்கறதுக்கு விசிபிலிட்டி இருக்காது. நீங்கள் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வி ஷேப்பில் தான் இருக்கும் இந்த அரினா, இந்த OIT எல்லாமே மோஸ்ட்லி. ஸோ அந்த ஷேப்பில் டிசைன் இருக்காங்க. ஸோ 2 பக்கம் ஸ்டெப் இருக்குது, அந்த பக்கமும் ஸ்டெப் இருக்குது, இங்கேயும் ஸ்டெப் இருக்குது போத் சைடு. அதே மாதிரி ஸ்டேஜுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்டெப் இருக்குது. நல்ல பிக்கர் ஸ்டேஜ், நல்லா இருக்குது இந்த ஸ்பேஸ். இங்கே ஏதோ இருக்குது, என்னன்னு போய் பார்ப்போம். இந்த இடத்துல ஏதோ ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓ டாய்லெட் சாங், ஐ திங்க் டாய்லெட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வாக்வே கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்வே போய் இந்த பக்கம் இங்கே இறங்கி போகிற மாதிரி. ஏன்னா அந்த பக்கம் அதுதான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ அது வந்து லோயர் லெவலு, இது பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல். ஏன்னா சீட்டிங்ஸ் வேணும், ரொம்ப ஹையர் பம்ப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எர்த் ரேம்ப் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அந்த பக்கம் அந்த சைடு இறங்குறதுக்கும் இந்த சைடு இறங்குறதுக்கும். இது வந்து ஒரு ஸ்கொயர்டு ஒரு ரெக்டாங்குலர் ஸ்பேஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் சொன்னேன், இந்த பம்ப் போத் சைடு இறக்கியிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்கு. ஓகே அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன ஸ்போர்ட்ஸ்னு தெரியல. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. போத் சைட் ரேம்ப். ஐ திங்க் ரெஸ்ட் ரூமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் ரெஸ்ட் ரூம் இல்லை, ஆக்சுவலி ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ இது சம்பந்தம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபுட் கோர்ட். ஓகே டாய்லெட்டும் இருக்குது. ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே ஸோ நம்ம இந்தியா கேட்லேருந்தோம். ஸோ இது வழியாக தான் நம்ம இந்த அண்டர் பாஸ் நடந்து வந்து இது நடந்து வந்தோம். இதுதான் போனோம் நம்ம. அந்த ஸ்டெப்பு OIT இருந்தது பார்த்தீங்களா, இங்கே தான். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம், உள்ளே இருக்கணும். இதோட பிளானை காட்டுறேன். இப்போ நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா, இது பாருங்கள். இதில் பிளானோட எக்ஸ்பிளைன் சூப்பரான விஷயம், ஒரு விஷயத்தை பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இது ஃபுல்லாகவே ஓப்பன் அப்பாக இருக்கிறதுனால அந்த ஃபுல்லி ஷாப்ஸ் இருக்குது. சுற்றியும் அந்த எண்டில் வந்து டாய்லெட் இருக்குது. இதோட பிளான் நான் காட்டுறேன். ஓகே ட்ராயிங்காக பார்த்தோம்னா இந்தியா கேட் நம்ம வந்து இங்கே இருக்குது. இந்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது, இதான் வந்து ஃபுட் கோர்ட். ஸோ அதே மாதிரி ஸ்டெப்லன்னா இது வந்து ஃபுட் கோர்ட் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் இருக்குது ஃபுட் கோர்ட்டு. அம்யூனிட்டி பிளாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இதில். ஓகே இதோட செக்ஷன் பிளான் பாருங்களேன். லாஸ்ட் ஆக்சுவலி நேற்று வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ ஃபஸ்ட்டே வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து செக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். இது பண்ணி டீட்டெயில் செக்ஷன் பாருங்கள். கிரவுண்ட் லெவல் இருக்குது. இது கிரவுண்ட் லெவலில் இருந்து இதான் வந்து நம்ம அந்த ஸ்டெப்டி இப்போ ஸ்டேஜ் லெவல். ஸோ இங்கே உட்காந்து பார்க்குறது. தென் இதான் இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எக்யூப்மெண்ட் இன்னும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுங்க. இங்கே எல்லாம் நம்ம நிற்கிறோம். ஸோ அதோட பிளான் இதுதான். ஸோ இது என்ட்ரி ஆனால் உள்ளே வந்தோம். இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல இப்போ இந்த டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஷாப்ஸு. இது டாய்லெட்டு. ஸோ டாய்லெட் ஏரியா, வாஷ் ஏரியா. நம்பர் 5. ஓகே நம்பர் 5 ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மென்ஸ் வாஷ்ரூம், இது வந்து ஃபீமேல் வாஷ்ரூமு. ஓகே
இது அக்சஸபிள் வாஷ்ரூம். ஓகே, இது என்னன்னா யூனிவர்சல் வாஷ்ரூம். இது ஆக்சுவலி யூனிவர்சல்னால் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்காக டாய்லெட்ஸ். இது ஆக்சுவலி ஒரு காமன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். இது பாருங்களேன், இது வந்து டிசைனோட ரெண்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளே தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இது வந்து கிரவுண்டில் வந்து கீழே இருக்குது, இதுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கோம். கம்யூனிட்டி பிளாக். ஆக்சுவலி இந்த பிளாக்ஸ் நம்ம எங்கே மிஸ் பண்ணிட்டோம். கம்யூனிட்டி பிளாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓ ஓகே 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 இது அந்த டாய்லெட் பிளாக்ஸ். ஓகே ஓகே காட் இட். இது நம்ம பார்த்தோம், நம்ம நேற்று நம்ம அந்த இடத்த பார்த்தோம். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இதோட அழகாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை அந்த அந்த மேப்பில் வந்து அந்த ஸ்டெப்பு OIT வந்து நான் அது பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ நல்ல விஷயமா அது அதை பார்க்க வந்தனால இந்த ஸ்பேஸை பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து நான் நேற்று வந்து ஃபோட்டோ பார்த்தேன். இது டாப் வியூ வந்து ஃபோட்டோ அந்த கேலரியில் வச்சுருந்தாங்க பார்த்தேன். பட் ஆனால் வந்து இதை நோட்டீஸ் பண்ணல, ரொம்ப டீட்டெயிலாக அங்கே அது கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. நைஸ், நல்ல கவர், நல்ல லோனிங். அந்த இடம் சொன்ன பார்த்தீங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நான் டெல்லியிலேருந்து நம்ம சென்னை போனதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு, செகண்ட் மீட்டிங் முடிஞ்சுது. இப்போ அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ஷன் முடிஞ்சு டிசைன் வந்து நெக்ஸ்ட் லெவல் போனோம், ஸ்கிமேட்டிக் பண்ண போகிறோம். அந்த டிசைன்லேயே 50% வந்து லைக் எப்படி சொல்கிறது கவர்ட் ஆகும். அதாவது செமி சீட்டிங் இன்சைட் சரியும் அவுட் சைட் சீட்டிங் அதை வந்து டிசைன் பண்ண போகிறேன். அதை நான் போயிட்டு இப்போ அதை பார்த்தது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. இன்னொன்று, இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்திங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபீலிங் வந்து ரொம்ப ஸ்மூத்திங்காக, ரொம்ப சட்டிலாக ஃபீலாக இருக்குல்ல எதை பார்த்தாலும். அது ரீசன் தெரியுங்களா? மோனோக்ரோம் கலர் தீம். இப்போ நம்ம இது என்டையர் ஸ்பேஸுமே எனக்கு தெரிஞ்ச இந்த டெல்லி எபிசோட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ஸ்டோன், ரெட் சாண்ட்ஸ்டோன் வந்து கலரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, ஏர்லி பீரியடில், ஹிஸ்டாரிக் பீரியடில் ரெட் ஸ்டோன் கிடச்சனால எல்லாருமே ரெட் ஸ்டோன்லேயே பில்ட் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு தீமாக ஆயிடுச்சு. ஸோ லேட்டராக இப்போ கூட ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறப்ப அது வந்து அந்த இடத்துக்கு சூட்டாக இருக்கனால திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கலரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒரு ஷாக் இருக்கும். எப்பயுமே ஒரு கல்ச்சர் ஷாக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும், எப்பயுமே புதுசாக ஒரு விஷயத்த உள்ள வந்து திணிக்கிறப்ப. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதே பேட்டர்னை எல்லா இடத்துலையும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், இப்போ நான் வீடியோவில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்லேருந்து, வால்லேருந்து, காமன் ஸ்பேஸு, டாய்லெட் ஸ்பேஸ்லேருந்து எந்த ஸ்பேஸ் இல்லாமல் எல்லா இடத்தையும் காமனாக ஒரே மாதிரி க்ரியேட் பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப சட்டிலாக ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வார் மெமோரியல் தான் போயிட்டுருக்கோம். நேற்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி அது பெர்மிஷன் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, இதுக்குள்ளே இந்த மரத்துக்கு பின்னாடி சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. நல்ல ஒரு ஈவினிங்கில் இந்த ஃபேமிலியாக இல்லை குரூப்பாக வந்து இங்கே பாருங்க, இது இருக்குல்ல, இது வந்து பேரியர். இது வந்து இந்த கண்ட்ரோலர் கொடுத்தாங்கன்னா ஹைட்ராலிக் மூலிமா இது வந்து மேலே வந்துடும். இப்போ சப்மர்ஜாக இருக்குது, இது மேலே வந்துடும். ஐ திங்க் அந்த பக்கம் வந்து பேரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் சர்டன் டைமில் போகக்கூடாதுன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க போல். ஓகே, நான் வார் மெமோரியல் கிட்டே போகிறேன். வேறு ஏதாவது வழி இருந்தால் நான் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம வார் மெமோரியல் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். இது ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட்டு இந்தியா கேட்டுக்கு பேக் சைடு தான் இருக்குது.
லைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காம்பவுண்ட் வால் லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கு மேலே கொடுக்கல. ஸோ அந்த பக்கம் க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஜென்ரலாக ஹைட்டாக கொடுத்தா பேரியர் மாதிரி ஆகிடும். இது ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்களேன். ஸோ இப்போ என்ட்ரி. ஓகே, இப்போ செக்யூரிட்டி செக் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். என்ட்ரிக்கு தான் வர போகிறேன் சொல்லணும். இப்போ உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரி உள்ளே வந்தோம். நான் உள்ளே போய் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்பேஸ் வந்து டிசைனிங் வந்து விபி டிசைன் ஸ்டுடியோ, டிசைன் லேப். இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்க தான் காம்படிஷன் வின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணாங்க. இப்போ வந்து பெரேட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க என்ட்ரியில். இங்கே இருக்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் அந்த ஆர்மி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக சண்டை பண்ணி இறந்தவங்களோட பேர் வந்து ஒவ்வொருத்தோட பேரும் இதில் இருக்குது. எல்லாரோட பேரும் இது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள், மொத்தம் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் இது ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இது அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன நடக்குதுன்னு புரியல எனக்கு. ஓகே, இது பாருங்கள். एंट्री ओपन कर लो वहाँ की। आप लोग नीचे जा सकते हैं, अभी वहाँ से नीचे जा सकते हैं। இது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. ஆக்சுவலி இங்கே வந்து கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன் இது கேமராவில் ஃபோன் லைக் ஆக்ஷன் கேமரா தான், பட் ஆனால் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா என்ட்ரிலே வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்பேஸ் பாருங்க. ஐ திங்க் ஃப்ளாகை வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு இல்லை, அதனால் வந்து ஃப்ளாகை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைப்பாங்கன்னு அந்த ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். அப்படியே எடுத்துகிட்டு போனால் பாருங்க என் கூடவே. இதுவும் பாருங்க, ஸ்டெப்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உட்கார மாதிரி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. Battle of Honduras. Okay, Indo Pakistan war, East Pakistan, 1971. Okay, Bangladesh ko naman matanda na niya. Back to the Pitwala, 1947 to 48.
இந்தோ ஓகே, இந்தியோ பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் வந்து வார் இது. சல்யூட் பண்ணுறாங்க. நான் சீக்கிரமாக இதோட டிசைன் எப்படி பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். இது வந்து சர்க்குலர் ஸ்பேஸ். ஆக்சுவலி சென்டரில் இருக்க சர்க்கிள் இது கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக தான் இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆஃபை வந்து சீட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஃப் வந்து ப்ளைனாக விட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து ஈவன் நடக்கிற மாதிரி அதை உட்காதுற மாதிரி. இப்போ நம்ம அந்த சைடு தான் ரேம்ப், ஆக்சுவலி இறங்குறது அந்த பக்கம் ரேம்ப்பு, இந்த பக்கம் ரேம்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேலரி இந்த சைடு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கவர்டு மேலே, ஸோ இதுக்கு மேலே வந்து நடந்து போகிற மாதிரி. இந்த மீதி ஸ்பேஸ் வந்து கேலரி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வாக் பண்ணி போகிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ரேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதான் சொன்னேன் சீட்டிங் ஏரியா, இங்கே உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுமாதிரி ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே ரீச் ஆனால் இதுலேயே ஸ்டெப் பேர் வந்து உட்காந்துற மாதிரி இருக்கும். நான் சொன்ன பாருங்களா சர்க்குலர் ஸ்பேஸு. Cái này nó tập bỏ cơ sông nữa. ஓகே, நம்ம இப்போ உள்ள ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போகலாம். பாருங்க சவுத் சைட் கேலரி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து க்ளோஸ்டாக இருக்குது. நார்த் சைடு ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போய் பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலி இங்கே ஃப்ரேமில் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரேம். பேக்கில் ப்ளூ ஸ்கை, அண்ட் தென் இங்கே இருக்கிற லைட்டிங் ஒர்க்கு. இந்த லைட் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா விளக்கேற்றி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே நேரில் பார்க்குறப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. அது ஸ்லாண்டாக டிசைன் பண்ணனால லைட்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கிற டீட்டெயிலாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு இந்தியா கேட்டு வார் மெமோரியல் அழகாக இருக்குது. அங்கேருந்தால் வந்தோம். ஸோ இதான் வந்து எக்ஸிட்டு. ஸோ அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா ரேம்ப் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கிளைம் பண்ணி போகிறதுக்கு. ஸோ நம்ம இப்படி தான் வெளியே போக போகிறோம். லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோப்பில் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தது மிஸ் ஆனது என்னென்னா, இந்த டிசைனில் லேண்டிங் இல்லை. அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணால் ஒரே ஸ்டெச்சில் இருக்குது. ஆனால் வந்து இன்டர்மீடியட்டில் லேண்டிங் கொடுக்கும். எதுக்காக வந்து லேண்டிங்னா, இப்போ பீப்புள் வராங்கன்னு டக்குன்னு சறுக்குனாங்க வச்சுக்கோங்களேன், ஒரே ஸ்டெச்சை கீழே போய் விழுந்துடுவாங்க. அதே மாதிரி அப்போ பெரியவங்களும் நடந்து வராங்க அப்படின்னா, நடந்து வரப்போ ஒரு ஹோல்டிங் நின்று ரெஸ்ட்டு நிற்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். எப்பயுமே அது டிசைனில் இருக்கணும். அது வந்து இதில் மிஸ் ஆகுது. ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆனால் கம்பேரபுளாக டிசைனை கம்பேர் பண்ணக்கூடாது. நாட் ஓகே. நம்ம பார்த்து எவ்வளோ ஸ்பேஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கேலரி, இப்போ நம்ம போன டாய்லெட், அந்த காமன் ஸ்பேஸ் எல்லாமே, அப்புறம் அந்த மெமோரியல் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த லெவலுக்கு 0 லெவலுக்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்பாட் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து இப்போ வந்தோம். நான் வந்து திரும்ப வாக் பண்ணி போய் காட்டுறேன். எதுக்காக எனக்கு திரும்ப அப்படி நான் வரேன்னா, பாருங்க ஒரு ஸ்டேஜிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீப்புள் வந்து கேதர் பண்ணி ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டோ ஒரு டிஸ்கஷனோ ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து உட்காரலாம், ஸோ அந்த சைடு உட்காரலாம். ஒரு சென்டர் ஓஏடி காட்டின பார்த்தீங்களா வர இந்தியா கேட்டு பக்கத்தில். ஸோ அது மாதிரி இது வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது ரொம்ப நல்லாயிருக்கு.
இப்போ நம்ம பார்த்து இதே மாதிரியே நம்ம வந்து நார்த் சைடில் இருக்கும், அதே மாதிரி சவுத்லேயும் சேம் இது ரிட்டோ அந்த பக்கம் இருக்குது. ஓ அண்ட் தென் இங்கே ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்புக்கு போய் பெண்ட் ஆகிட்டு கீழே வந்து வருது. ஐ திங்க் இதுதான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு நான் ரேம்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ டிசைன் பண்ணி இங்கே இது விட்டுருப்பாங்கன்னு யோசித்தேன். ஏன்னா இதில் வந்து லேண்டிங் இல்லை. ஐ திங்க் இதுதான் வந்து ஃபிசிக்கலி அக்சஸபிள் பீப்புளுக்கு ஆக்சஸாக இருக்கும். ஸோ உள்ளேருந்து வந்து மேலே ஏறி வரதுக்குள்ள ஸ்பேஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை டவுட்டாக இருக்குது எனக்கு என்ன, ஏன்னா நான் கீழே பார்த்தப்போ இந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு நான் லோகோ போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ரேம்ப் எதுக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா ரோடும் வந்து ப்ராடாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் வார் மெமோரியல் வந்து பார்த்தாச்சு. நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்தது டைமு. ஓகே டைம் வந்து 8 மணி ஆகிடுச்சு. நம்ம காலையில் டெல்லி கிளம்பணும். நான் வந்து சபர்மதி எக்ஸ்பிரஸில் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கேன். 6 o'clock வந்து 6 o'clock வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து. ஆனால் ரொம்ப ஷார்ட்டு, 1 hour 40 minutesல வந்து போயிடும். நல்ல ஸ்பீடு. ஸோ வந்து போயிடலாம். காலை ஏர்லியாக போனோம். அதனால் இப்போ நேற்று போன அந்த கார்னட் பிளேஸுக்கு போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு, ஏன்னா நேற்று வந்து நான் ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஒரு இடத்த தேடி போனேன், அந்த இடம் இல்லை. வேறு ஒரு கபாப் சென்டர் தான் சாப்பிட்டேன். லாஸ்ட்டாக நேற்றுக்கு வீடியோ காட்டியிருப்பேன், அங்கே தான் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டோ நல்ல ஒரு எலைட்டான நல்ல ஒரு கெஃபேவோ ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு இருக்கேன். இன்கேஸ் அங்கே போய் எதுவும் எடுக்க முடியல அப்படின்னா இதுதான் வந்து இன்னைக்கு இன்னையோட எண்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ அடுத்த 4 வீடியோ வந்து அங்கே லைக் நம்ம டெல்லியில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அங்கே போய் இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் இருந்து அப்படின்னா இந்த வீடியோவோட வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் பண்ணி இப்போ வந்து கேபிள் ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சி நான் வந்து அந்த ஸ்பேஸுக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு நேற்று ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இன்றைக்கி அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ரிலாக்ஸாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போகிறது தான் பிளான். பாய்.